ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஹோம் டவுன் ரொமான்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி தான் இப்போவும் இந்த எபிசோடும் ரொம்பவே சூப்பராக போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த சீரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபன் டைமுக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே காமெடியாகவும் இருக்குது, லவ்வாகவும் இருக்குது, ரொமான்டிக்காகவும் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் சீன் கூட அப்படிதான். நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜீயோட ஸ்டொமக்கில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்க. இடியட் என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜீ அவர்கிட்ட கேட்க, இப்போ நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா, எப்படி இருக்க, ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன்னு தெரியல, ஆனால் உன் கூட இருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீன்னு சொல்ல இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவங்க சொல்லும் போது பீக்லான்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. என்ன சொன்ன என் பேரை எப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு கிளா கேட்க, இதுல என்ன இருக்கு, ஜீவ் ஒன்று அப்படி தானே கூப்பிடுறான், எனக்கு அப்படி கூப்பிட பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஜீ சொல்ல, அதுக்கு கிளா அதை கேட்கவே எனக்கு ஹாப்பியா இருக்கு, நீ என் நேம் அந்த மாதிரி சொல்லும் போது ரொம்பவே க்ளோஸா கேரிங்கா ஃபீல் பண்றேன், உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்க, கிளா தான் ஆல்ரெடி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு, எனக்கு அது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது, நீ ஒரு சின்ன குழந்தைய கூப்பிடுற மாதிரி கேர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, நீ என்ன எப்படி கூப்பிடுற, அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடணும், நான் உன்னை ஜீன்னு கூப்பிடவா, ஆல்ரெடி நீ அப்படித்தானே கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த விஷயம்னு சொல்லிட்டு ஜீ இருக்கிறா. ஸோ கிளா அதை புரிஞ்சுக்கிறா. என்ன சொல்றான்னா, சரி உனக்கு எப்போ தோணுதோ, எப்போ உனக்கு என்கிட்ட சொன்னா சரியா இருக்குன்னு தோணுதோ அப்ப நீ அந்த விஷயத்த சொல்லு, அது வரைக்கும் நீ அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாங்கிற மாதிரி கிளாவும் சொல்லிடுறா. நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு சி என்ன சொல்றேன்னா, என்னை எல்லா சுச்சுவேஷன்லயும் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா அது நீயா தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, சரி வா உன்னை இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போலாம் கிளம்புங்கிற மாதிரி கிளாஸ் சொல்றா. நோ 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 நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னு சொல்ல, நோ 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 ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, வா குளின்னு சொல்லிட்டு இவ்வளவு எழுப்புறா. முடியாது முடியாது, ஒருவேளை குளிக்கணும்னு நினைச்சியா நீ ஃபர்ஸ்ட் குளிப்பியா, அந்த டைம் வரைக்கும் நான் தூங்குவேனா, அப்புறம் வந்து என்னை எழுப்புவியா, நானும் வருவானா, ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்ல, முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு கிளாவுக்கும் ஜீக்கும் இல்லை, மறுபடியும் ஒரு கசமுசா நடக்குது. ஜீயும் சொல்றா, ஆல்ரெடி 2 times நடந்துருச்சு, இன்னொரு டைம் வாங்குற மாதிரி சொல்ல, 10 times பண்ணலான்னு இருக்கேன், நீ என்ன 2 times சொல்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு இடையில அது நடக்குது. இப்ப ரெண்டு பேரும் எங்க வந்திருக்காங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற டெம்பிள் புத்தர் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, நம்பால பாக்குறதுக்கு தான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜீ என்ன சொல்கிறான்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவள் கோயிலுக்குலாம் ரொம்ப போனது இல்லைல்ல, என்ன பண்ணுவா, தூங்கி எழுந்திரிப்பா, பர்ச்சேஸ் பண்ணுவா, இந்த மாதிரி தானே அவளுடைய லைஃப் ஸ்டைலு. ஸோ இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நல்லா இருக்கு இந்த இடம், ஒரு மாதிரி அமைதியா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நமக்குலாம் ஆமா உன்னை பார்த்தேன், நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சுது, ஸோ அதனாலதான் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஜி அதுக்கு நான் கோயிலுக்குலாம் போனதே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, ஓ நல்லா தெரியுமே, நீ சந்தோஷமா இருந்தாலும் ஷாப்பிங் தான் பண்ணுவேன், துக்கமா இருந்தாலும் ஷாப்பிங் தான் பண்ணுவேன், அப்படி இருக்கும்போது கோயில் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி கிளாவும் சொல்ல, சரி வா நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு காட் கிட்ட இப்ப ப்ரே பண்றாங்க. பேட் திங்ஸ் எல்லாம் எங்களை விட்டு போகணும், குட் திங்ஸ் மட்டும் எங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வர அப்படியே அந்த கோவிலை சுத்தி பார்த்துட்டு அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கோவில்ல உண்டியல் இருக்கும் இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 இதா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து அந்த கோவிலுடைய வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி அந்த கோவிலோட மெயின்டெனன்ஸுக்குன்னு சொல்லி அப்படியே 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில உள்ள இதெல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு, இன்னொன்னு ஃபுட்டு அந்த மாதிரி விஷயத்துக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கும் போது அந்த 3ஆவது இது என்னன்னு சொல்லி கேட்கும் போது, கோயிலுடைய இன்னர் மெயின்டெனன்ஸுக்கும் இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம காசு கொடுக்கும் போது, ஒவ்வொரு மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம காசு கொடுக்கும் போதும் நமக்கு லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுல லாஸ்டா உள்ளதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கொடுக்கும் போது நமக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகிடுங்கிற மாதிரி சொல்ல, காசை போனவங்க ஸ்டாப் பண்ணி கிளாக் கையிலேயே கொடுத்துட்டு நீயே போட்டு வந்துருமான்ட்டு வந்துடுறா. சரி நீ போடல என்ன நான் போடுறேன்னு சொல்லிட்டு கிளா இப்ப ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை அதுக்குள்ள போடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா வந்து ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
ஏய் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து சாப்பிடுவியான்னு சொல்லிட்டு ஜி கேட்க, அதுக்கு அவ என்ன சொல்றான்னா, மோஸ்ட்லி நான் எங்க அம்மா கூட தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எங்க அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு சொல்ல, அம்மா ஞாபகம் வந்துச்சா, திடீர்னு எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்க, அதுவா எங்க அம்மா என்னோட ட்ரீம்ல வரும்போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். ஸோ அப்ப நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஞாபகமா அவங்க என் கூட இருக்கதான் நினைச்சிட்டு இங்க சாப்பிடுவேங்கிற மாதிரி சொல்ல, ஓ அப்ப லாஸ்ட் நைட் உங்க அம்மா கனவுல வந்திருக்காங்க, வந்தாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா எங்க அம்மா வந்தாங்களா, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேங்கிற மாதிரி சொல்றாங்க. அம்மா இவதான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொன்னதும் ஜி டென்ஷன் ஆயிடுறா. எப்ப பாரு இந்த விஷயத்தையே தான் நினைச்சுக்கிட்டு இருப்பியாங்கிற மாதிரி. நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உனக்கு யார் சொன்னா, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலையேங்கிற மாதிரி ஜி சொல்ல, சரி நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக விரும்பலனா ஒருவேளை என்னுடைய ஒய்ஃபாக விரும்புறியோங்கிற மாதிரி கிளாஸ் சொல்ல, யாராவது கேட்ட போறாங்க, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்றா. சரி சரி நம்ம சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு எப்படி சாப்பிட்றேன்னு அந்த டீயை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜி என்ன கேட்குறான்னா, நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணுறியா, உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்குங்களா நான் உனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறேன், இன்னமும் நீ என்னை பிடிக்குமான்னு கேட்குறியே, இதெல்லாம் நான் பண்ணும்போது உனக்கு தெரியலையா எனக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கேட்க, அப்படி இல்லை நான் கொஞ்சம் மோசமான ஆள், ஸ்டபோனா, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவேன், கோச்சிப்பேன், வெறுப்பாக நடந்துப்பேன், எல்லாரும் என்னை வந்து பார்த்தாலே பயந்து ஓடுவாங்க நான் எப்போ சண்டை போட்டுருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ அப்படி இல்லை, என்னை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற, அது எப்படி எனக்கு தெரியலங்கிற மாதிரி ஜி சொல்ல, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த கிளாஸ் சொல்கிறா. என்னன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணி ஒன்றை நீயே ப்ரொடக்ட் பண்ணிக்கிறதா நீ நினச்சிக்கிற, ஆனால் ஆக்சுவலி ஒன்னாலையும் எங்களை மாதிரி நார்மலாக இருக்க முடியும். அது எப்படின்னா, நீ இருக்கிற இடம், ஒன்று சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ், அந்த என்விரான்மெண்ட் அதெல்லாம் வேற மாதிரி. எப்படின்னா எல்லாரும் அவசரமா ஓடிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வாழ்க்கையை சுமந்துக்கிட்டு காம்படிஷனுக்காக நீயா நானான்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. நீ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது எப்பவுமே எப்படி இருப்ப, இரிட்டேட்டா, டென்ஷனா, ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருப்ப. ஆனா இந்த என்விரான்மெண்ட் எடுத்துக்கோ, உன்னை சுத்தி பாரு, எவ்வளோ ஸ்லோவா எல்லாருடைய லைஃபும் போயிட்டு இருக்கு, காரணமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்காங்கன்னு சொல்ல நம்ம ஜியும் அப்படியே சுத்தி பாக்குறா. அவளை சுத்தி இருக்கிற எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. ஆமா நீ சொல்றது சரிதான், ஐ திங்க் நான் இருக்கிற என்விரான்மெண்ட் தான் எனக்கு சரியில்லை போலங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம இடியட் இருக்கான ஜீவ் அவன் வரான். வண்டியை ஓட்டுற ஸ்டைலே ஒரு விதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுமே நம்ம ஜியை கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். பேரட் லேடி என்ன எப்ப பார்த்தாலும் என் சிஸ்டர் கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா, அவங்க வீட்டில் 2 இரவு மாடு இருக்குல்ல, அது மாதிரியே 2 பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, டேப்பாம் என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்ன போய் பஃபலோன்னு சொல்றேன்னு சொல்ல, இல்ல ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் தானே பேரட் லேடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம ஜீவில் அந்த கிளாங்கிற நேமுக்கு முன்னாடி பி கிளான்னு சொல்லிட்டு கூப்பிட்டது தானே, இந்த நேம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருப்பா. ஸோ அதே மாதிரி கூப்பிட, அதுக்கு என்ன சொல்றான்னா, என்னது கிளாவை பி கிளான்னு கூப்பிட்டியா, அதுக்கான ராயல்ட்டியை நான் தான் வாங்கியிருக்கேன், நான் மட்டும்தான் அவளோட கூப்பிடுவேங்கிற மாதிரி இவ சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நானும் கூப்பிடுவேன், என்னடா பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் பண்ணுடாங்கிற மாதிரி ஜி சொல்ல, சரி கூப்பிட்டுக்கோ, ஆனா ஒரு 200 கொடுத்து, சாரி 500 கொடுத்துட்டு அந்த நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோங்கிற மாதிரி சொல்றான். போட அந்த எதுக்கு எடுத்தாலும் காசு தூக்கிட்டு வந்துடுறாங்கிற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம கிளா என்ன சொல்றான்னா, நீ போயிட்டு டிராக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, டிராக்டரா அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஜி கேக்குறா. உனக்கு டிரைவ் பண்ணுமா வான்னு சொல்லி கூட்டிட்டு போக, இப்ப டிராக்டர் வந்துருச்சு. அது வந்து இது வந்து டிராக்டர்லயே ஃபர்ஸ்ட் மாடல் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடல். ஃபர்ஸ்ட் முன்னாடி இந்த இன்ஜினை மட்டும் வச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அது வந்து ஆன் பண்ணா கூட அதை நல்லா சுத்தணும், அதில் உள்ள ஒரு கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை போட்டு சுத்துற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொடுத்து சுத்துன்னு சொல்லி கொடுத்தா ஜிக்கு சாஃப்டான ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம், இந்த மாதிரி ஹார்டான ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ல. ஸோ அவருக்கு பண்ண முடியல, கை கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. ஸோ அந்த கையை பிடிச்சி நமக்குலாம் அந்த விரல் அடியே கிஸ் பண்ண, இதை பக்கத்தில் இருந்து நம்ம ஜீவ் பார்த்துட்டு, ஐயோ கடவுளே இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதா இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, டேப் அவன் கம்முன்னு இருறான்னு சொல்லிட்டு ஜி அவளை போட்டு அடிக்கிறா. சரி நீ கிளம்புடான்னு சொல்லிட்டு அவனை கிளம்ப சொல்லிடுறாங்க. இப்ப அந்த வண்டியில 2 பேரும் சேர்ந்து அழகா டிராவல் பண்ணி வராங்க. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு இவளுடைய எக்ஸ் வந்து இவளோட பிரேஸ்லெட் எடுத்தா இல்லையா, அதை இன்னைக்குதான் தேடிட்டு இருக்கா. பேக்ல தேடுறா காணும். 2 பேரும் சேர்ந்து தேடுறாங்க, அப்பயுமே காணும். சரி அப்செட் ஆகாத, எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி இவங்களும் அவங்களை தேத்துறாங்க. சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஃபீல்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஒரு சில ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த நேரம் நம்ம ஜி இங்க தனியா இருக்கா. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துக்கு
ஒரு வண்டி வரும் இல்லையா, அங்க விளைஞ்ச திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு போகும்ல ஒரு லேடி. ஸோ இப்போ அந்த லேடி எடுத்துட்டு வந்திருக்கு. அதை பார்க்க வந்த நம்ம ஜி என்ன பண்றான்னா அவளை பார்த்து பயந்துடுறா. என்னன்னு சொல்லி கேட்டா, மேக்கப் அந்த அளவுக்கு பயங்கரமா போட்டு வச்சிருக்கா. இது என்னமா, இது எதுக்குமா இந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லி கேட்டா, என்னுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் சேலே ஆக மாட்டேங்குது, அதை நான் எப்படியாவது சேல் பண்ணணும்னா ஏதாவது பண்ணணும்ல, உன்ன மாதிரி அழகா இருந்தா காட்டி பண்ணலாம், அழகா இல்லாதனால மேக்கப்பை போட்டு அழகாயி அதுக்கப்புறம் நான் சேல் பண்றேங்கிற மாதிரி சொல்ல, இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் அந்த லேடி என்ன ஒண்ணு சொல்லுது, ஆன்லைன்ல எல்லாத்தையும் சேல் பண்ணிடுறாங்க, ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்ஸை யாரும் மதிக்கிறதே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி சரி நில்லு, உனக்கு டிக்டாக் பண்ண தெரியுமான்னு சொல்லி கேட்டா, டிக்டாக்கா அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அதான் இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்களே அந்த மாதிரின்னு சொல்ல, ஓ இந்த மாதிரியான்னு சொல்லிட்டு ஒரு சாங்குக்கு அவங்க டான்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஆமா இதேதான், இதே மாதிரி உன்னுடைய ப்ராடக்ட்ஸை வச்சு டான்ஸ்லாம் பண்ணி வீடியோ போட்டோன்னு வச்சுக்கேன், உன் ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகுங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் இதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அந்த லேடியும் சொல்கிறா. ஸோ இப்போ அந்த லேடிக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதை எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம ஜி சொல்லி கொடுத்துட்றா. இதை இப்போ நம்ம கிளா கிட்ட சொல்ல, கிளா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறா. பரவாயில்லையே, நல்ல நல்ல விஷயம்லாம் பண்ணுறேன், அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு, சூப்பர் தாங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தா, இப்போ அந்த லேடி போனால அவளுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம ஜி வாங்கி வச்சிருக்கா. எதுக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா, நான் குக் பண்ண போறேன்ல அதுக்காக தாங்கிற மாதிரி ஜி சொல்ல, என்னது நீ குக் பண்ண போறியா, நீ ஒரு ஷாக்காக. ஆமா, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் பல வித்தைகள் வச்சிருக்கேன், அதுல இந்த குக் பண்றது ஒண்ணு, இன்னைக்கு பாரு சும்மா ஜமாய்ச்சிடுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போக, சரியோ போய் என்ன பண்ணி வைக்க போறாளுன்னு பயந்துக்கிட்டு கிளாவும் சேர்ந்து போறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்க. அப்ப சின்னதா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா போகுது. அப்ப நம்ம கிளாவுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜியோட தங்கச்சி சாங் தான் பண்ணியிருக்கா. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, இவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கல்ல, ஆல்ரெடி போட்ட கான்ட்ராக்ட் வேற, இப்ப போட்டிருக்க கான்ட்ராக்ட் வேற இல்ல. அந்த 918 ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இவங்களுடைய வில்லேஜ் திங்ஸ் எல்லாம் சேல் பண்றது, அதுல கொஞ்சம் இவங்களுக்கு கம்மி ஆகுதுல்ல. ஸோ அந்த கான்ட்ராக்டுக்கு சைன் வாங்கணும். கான்ட்ராக்ட் சைனை வந்து நாங்க என்னைக்கு வாங்கிக்கிட்டோம், என்னைக்கு மீட்டிங் வச்சுக்கலாங்கிற மாதிரி தங்கச்சி கேட்க, அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாமா, நான் டேட் பார்த்து சொல்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, என் சிஸ்டர் என்ன பண்றா, அங்கதான் இருக்காளான்னு சொல்லி கேட்டா, ஆமா இங்கதான் இருக்கா, சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. என்னது சமைக்கிறாளான்னு சொல்லிட்டு சாங்குக்கு செம ஷாக் ஆகுது. எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒர்க் பண்ணி கூட நான் பார்த்ததே இல்லை, ஆனா அவங்க கிராமத்துக்கு வந்து அவ எப்படிலாம் மாறிட்டா பாருங்களேன், சான்ஸே இல்லைங்கிற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படியா, அப்ப நீ இதை பார்த்தே ஆகணுமே, அப்போ ஒண்ணு பண்ண, உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வந்துரு, நீனும் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு இவங்களும் போனை வைக்க போறாங்க. கிளா, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கலாமான்னு சொல்லிட்டு சாங் கேட்க, என்னம்மா கேளுன்னு சொல்லி சொன்னா, இல்ல உங்க 2 பேருக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா நான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பல, அதனாலதான் கேக்குறேன் அப்படின்னு சொன்னதும் கிளாவுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இவ லவ்னு சொன்னாலும் அடிப்பா, மேரேஜ் பண்ணிக்க வரேன்னு சொன்னாலும் அடிப்பா. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாம தானே இவங்க லவ் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் ஆன்சர் சொல்லாம இருக்க, சரி அமைதியே சம்மதம் நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சாங்குன்னு சொல்லிட்டு போனை வைக்க போறா. ஸோ அப்ப நம்ம கிளா என்ன சொல்றான்னா, நீ வேணா உங்க அக்காட்ட பேசன்னு சொல்லி சொல்ல, வேணாம் அவகிட்ட நல்லா பேசுறது நீங்க ஒரு ஆள் மட்டும்தான், அவ டென்ஷன் ஆகாம இருக்கானா அது உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான். ஸோ அதை நான் கெடுக்க விரும்பல, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு போன வைக்க, நம்ம கிளாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இவ கூட இருக்கும்போது மட்டும்தான் அவ ஹாப்பியா இருக்காங்கிற விஷயத்த வேற சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்ப குக் பண்ணி முடிச்சாச்சு, சூப்பரா ஜியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் ஆயிட்டு வாங்க சாப்பிடலான்னு சொன்னா, இரு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை இப்படியே சாப்பிடக்கூடாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராங்க. ட்ரிங்க்ஸா, இவ்வளோ ட்ரிங்க்ஸை குடிச்சுனா அன்னைக்கு மாதிரி நீ பொத்துன்னு கீழே விழுந்துருவ, நான் தான் தூக்கிட்டு போனோன்னு ஜி சொல்ல, இல்ல நான் கொஞ்சமா குடிக்கிறேன்னு சொல்ல, இவ்வளவுதான் குடிக்கணும்னு சொல்றாங்க, இல்ல இவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கீழே இறக்குறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளேயே போகுது. இப்ப சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா டேஸ்டா இருக்குன்னு 2-3 பிளேட்டு சாப்பிட்டுட்டா நம்ம கிளா. இப்ப சாப்பிட்டுட்டு அப்படியே வானத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே படுத்திருக்காங்க 2 பேரும். அப்போ லைஃப்பை பற்றி பேச ஜி என்ன சொல்கிறான்னா, நான் என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணுங்கிற மாதிரி பேச, அப்போ நீ ஜிஓ ஆகலையான்னு சொல்லிட்டு கிளா கேட்குறா. ஆகியிருக்கலாம், ஒரு வேளை என் பேரண்ட்ஸுக்கு நான் ஃபேவரட்டான சைல்டாக இருந்தேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக ஆகியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தான் என்னை பிடிக்கலையே, அப்படி இருக்கும் போது நான் எங்கே ஜிஓ ஆக போகிறேங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி நினைக்காத, எந்த பேரண்ட்ஸும் பசங்களை என்னைக்குமே வெறுத்தது கிடையாது, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கியோ நான் நினைக்கிறேங்கிற மாதிரி கிளாஸ் சொல்கிறா.
சரி, நான் உன்னை ஒரு விஷயம் கேட்குறேன், அதுக்கு உன்னால பதில் சொல்ல முடியுதான்னு பாரு. இவ்வளோ நாள்ல உன் கம்பெனில போயிட்டு நீ ஒர்க் பண்ணிருக்கியான்னு சொல்லி கேட்குறா. இல்லைன்னு சொல்லி தலையாட்டினதும், சரி அப்படி இருக்கும்போது ஒர்க்கே பண்ணாம நீ ஜாலியா பணத்தை செலவு பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு இருக்க, அதை உன்னை யாருமே கேட்டதில்லை. ஆனா அதே விஷயத்த உன்னுடைய சிஸ்டரை பத்தி யோசிச்சு பாரு. அவ கண்டிப்பா படிச்சே ஆகணும், கண்டிப்பா அவ ஆஃபீஸ் போய் ஆகணும், கண்டிப்பா அவ ஒர்க் பண்ணியே ஆகணும், அதுவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நல்லா யோசிச்சு பாரு. இப்போ உங்க 2 பேர்ல யார் ஜாலியா இருக்கீங்க? நீ தானே. அப்போ உன் பேரண்ட்ஸ்க்கு யார் வந்து ஃபேவரட்னு யோசிச்சு பாரு. அது நீ தான். நீ எந்த ஹார்ட் ஒர்க்குமே பண்ணாம உன் பேரண்ட்ஸ் உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீ தான் அவங்களுடைய ஃபேவரட்டு. உனக்கு தான் இது புரியல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்ல ஜியும் ஒரு செகண்ட் அப்படியே யோசிக்கிறா. ஸோ நீ இப்போ என்ன சொல்ல வர? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால என் ஃபேமிலி கூட போன்னு சொல்றியான்னு சொல்ல. இல்லை, நான் உனக்கு என்ன சொல்கிறேங்கிறது உனக்கு நல்லாவே புரியும். எந்த பேரண்ட்ஸும் பசங்களை பிரித்து பார்த்ததே கிடையாது, பார்க்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாருமே ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்ல இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி அதை விடு, இப்போ உனக்கு எல்லாமே புரியுது, உனக்கு என்ன பண்ணணுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது. சரி சொல்லு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டா, ரியல் எஸ்டேட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஹவுஸ்லாம் டிசைன் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணி சூப்பராக சேல் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு கிளாவும் சொல்றா. ஆனா அதுல நான் முறையில தோத்துட்டேன்னா, நிறைய லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி ஜி யோசிக்க, அதுக்கு நமக்குலா அதனால என்ன, என்னுடைய மொத்த லேண்டையும் சேல் பண்ணி அதுல வர அமௌண்ட்டை நான் ஓகேவான்னு சொல்ல ஜீக்கு ஒரே ஹாப்பினா தாங்க முடியல. ஆனா அதுக்கு பதிலாக நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், ஐயோ கடவுளே, எங்க போனாலும் அங்க வந்துடுறீங்கிற மாதிரி பேசிட்டு 2 பேரும் ஸ்டார்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜீ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து எந்த கார்டையுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் வேற சொல்லிட்டாங்கல்ல. இவங்க இப்போ புதுசாக வந்து பிஸ்னஸ் வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு சிலருடைய இன்வெஸ்டர்ஸோடைய ஹெல்ப்லாம் கேட்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அந்த மாதிரிலாம் இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த நேரம் நமக்குலாம் கால் பண்ணேன், என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ லேட் ஆச்சு, இன்னும் ஒர்க் பண்ணுறியான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது பாவம் இருக்குல்ல அந்த கேட்டு, அதை கொண்டு போய் இவ பக்கத்து ரூமில் விட்டு வரா. இப்போ தான் நாங்கள் இல்லையே, எதுக்காக பக்கத்து ரூமில் விட்டுட்டு வரேன்னு சொல்லி கேட்க, அதுவா இன்னைக்கு நீங்கள் இல்லை, ஆனால் நீ என் கூட இருக்க மாதிரி நினச்சிட்டு நான் தூங்க போகிறேன், அதுக்காக தான் சொல்கிறா. என்னது, இந்த மாதிரி கூட பண்ணலாமான்னு சொல்ல, ஆமாம், நீ என் கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி நான் இப்போ நினச்சிக்க போகிறேன், அதை பார்த்துடக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்ல. சரி நானும் அப்படி நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு ஜீக்கும் ஒரே ஹாப்பியாக இருக்குது. சரி அப்போ நான் ஒன்று பண்ணு, ஜஸ்ட் இமேஜின் பண்ணேன் அவன் கூட இருக்க மாதிரி, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே யோசிச்சு பாருன்னு சொல்ல. இப்போ அப்படியே நம்ம கிளா வந்து ஜீ பக்கத்தில் இருக்க மாதிரி கிளா நினச்சி பார்க்குறா. அவள் ஃபோனை பிடிங்கி தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ரொமான்ஸ் சீனில் அந்த கேமரா ஆங்கிள் இருக்குது பாருங்க, செம்மையாக எடிட் பண்ணியிருக்கானுங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் தூரமாக இருந்தே கசமுசா பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி காலையில் வந்துடுமா, சீக்கிரம் வந்துடு, என்னால் முடியலைங்கிற மாதிரி கிளாவும் சொல்ல. ஜியும் காலைல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒர்க்கே உன்னை வந்து பார்க்குறது தான், நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் ஆனால் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க. கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம கிளா வந்து நிற்கிறா. வா, என்ன ப்ராப்ளம், ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டாளா, என் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளான்னு இப்போவும் அவங்க அப்பா அவங்க பொண்ணை தான் சந்தேகப்படுறாங்க. அது பொண்ணு தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அன்னைக்கு கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ண வர சொன்னப்பா, அதுக்கு தான் வந்திருப்பாங்கங்கிற மாதிரி அவ சொல்கிறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த பக்கமாக வந்தேன், அப்படியே ஜீயை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, ஐயோ அவள் தூங்கிட்டு இருப்பாளேங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மேலே போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் இவங்க வெளில வந்து கதவு திறந்ததுங்க கிஸ் பண்ணி உள்ளார எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கிளாவால் பொறுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன் எங்கன்னு பார்த்தா எஸ்மாலில் தான். எஸ்மாலில் போயிட்டு இவங்களுக்கு மாடர்னாக ட்ரெஸ்லாம் பண்ணி நம்ம ஜீ பார்க்குறாங்க. பார்த்தா செம்மையாக இருக்காங்க கிளா. சூப்பராக இருக்க தெரியுமா, ஹாட்டாக இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்கு, அப்படியே சுற்று பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ சுற்றி விட்டு பார்க்குறாங்க, பொம்மையை பார்க்குற மாதிரி. எவ்வளோ
பிரிட்டியா இருக்கு தெரியுமா, இன்னும் ட்ரெஸ்லாம் இருக்கு, எல்லாத்தையும் போட்டு காட்டுன்னு சொல்றாங்க. இவங்க முடியாதுன்னு சொன்னாலும் விடாம ப்ளீஸ் எனக்காகன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அப்ப இவங்களுடைய போனை இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க உள்ள போறாங்க. இப்ப இங்க ஒரு கலவரம் ஆகுது. இவங்களோட எக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் அங்கதான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கு. ஸோ இவளை பார்த்துட்டு கிட்ட வந்து பேச ட்ரை பண்ண, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத, என் செக்யூரிட்டியை கூப்பிட்டனா அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகி போறாங்க. அப்பயுமே அந்த லேடி விடுற மாதிரி தெரியல, ரொம்பவே டார்ச்சர் பண்றா. நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், எதுக்காக நீ இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அவ என்ன சொல்றேன்னா, நீ என்ன பிரேக்கப் பண்ணா போதுமா, நான் உன்னை பண்ண வேணாமா, எனக்கு உன்னை பிரேக்கப் பண்ணே தோணலையே, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை பிரேக்கப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்ல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு உன்னை பிடிக்கலங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, எதுக்காக இவங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த பொண்ணுடைய கேரக்டர் சுத்தமா சரியில்லை. என்னன்னா, இப்ப இவ ஃபாரின் போயிட்டு இவங்க போனையும் அட்டன் பண்ணாம டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தால, அதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க ஒரு ஃபாரினரை பிடிச்சிட்டாலாம். அந்த ஃபாரினரை பிடிச்சதுல அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜி கிட்ட வந்திருக்கா. ஸோ இந்த விஷயம் எப்படி ஜிக்கு தெரிஞ்சது, இப்ப கூட பாத்தீங்கன்னா அப்படியே ஜியோட ட்ரெஸ்குள்ள கைவிட்டு ஒரு மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல போயிட்டு ஒரு மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிறா. அதை பார்த்து அவங்களுக்கு டென்ஷன் ஆகி கணத்துல ஓங்கி ஒரு அறவிட, இன்னும் அங்க பிரச்சனை பெருசாகுது. ஸோ செக்யூரிட்டியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட, இப்போ செக்யூரிட்டி அங்க வந்துடுறாங்க. என்ன டச் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், போங்கடா பின்னாடின்னு சொல்லிட்டு மிரட்டுறா இவ. ஸோ இவ போன்ல இருந்து ஒரு போட்டோஸ் எடுத்து காட்டுறா, வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் ஏதுன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த அந்த வீடியோஸ் தான் அது. ஸோ இதை நான் இன்டர்நெட்ல விட்டுன்னு வச்சுக்கேன், அப்படியே ஒரே நைட்ல தீயா பரவும் எல்லா இடத்துக்கும். உங்க கம்பெனி நேமே நாருங்கிற மாதிரி யோசனை இவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன பண்றதுன்னே புரியல. ஸோ இப்போ செக்யூரிட்டி 2 பேரும் அந்த லேடியை பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜியை பாருங்க, இவ்வளோ தைரியமாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஜி என்ன பண்ணு, அவளுடைய ஃபோனையும் பிடிங்கிட்டு அவளை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போய் சொல்கிறா. அதே மாதிரி செக்யூரிட்டியும் அவங்கள அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம கிளாவ் பார்த்தீங்கன்னா ஜியை ரொம்ப நேரமாக காணுமேன்னு சொல்லிட்டு ஜியை தேடிட்டு அப்படியே ஜி இருக்கிற இடத்துக்கே வந்துடுறா. ஒன்றும் இல்லைம்மா, வா நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிடலான்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு எடுத்தது போகிறாங்க. இப்போ நம்ம கிளாவோட ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டன்னிங்காக ஹாட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அது அவளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் டிஷர்ட்டே போட்டு பழகின அவளுக்கு திடீர்னு இப்படி ட்ரெஸ்லாம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறது அவளுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகுது. அதை நோட் பண்ண நம்ம ஜி, கிளா என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா. சரி சாரி, உன்னை கேட்காம நான் இந்த மாதிரி இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல் தான் அது. ஸோ இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே உள்ள டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாவுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட பிடிக்கவே இல்லை அவளுக்கு. எல்லாமே ஹாஃப் பாயிலாக இருக்குது. அப்படி இல்லைன்னா டேஸ்ட் வீணாக போன மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அது இவள் சொன்னதும் அவளை சாப்பிட்டு பார்க்குறா. சாப்பிட்டு பார்த்தது, இது வீணாக போகலடா, இதோட டேஸ்ட்டே இப்படி தான், 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இப்படி தான் இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, பிடிச்சும் பிடிக்காத மாதிரியும் நம்ம அது சாப்பிட்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒயின் சாப்பிட்றாங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஜேக்கு கிளா ஒரு பிரேஸ்லெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறா. அதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, என்னாச்சு திடீர்னு பிரேஸ்லெட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது, அன்னைக்கு உன்னோட பிரேஸ்லெட் தொலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணல, அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதே மாதிரி இல்லைனாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன், எனக்கு செலக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் ஏதோ பண்ணியிருக்கேன், ஓகேவான்னு சொல்லி கேட்க, இதுவே சூப்பராக இருக்குது, ஸ்டன்னிங்காக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சான்ஸே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளா ரெஸ்ட் ரூம் போகிறான். அப்படி அவள் ரெஸ்ட் ரூம் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவளுடைய எக்ஸ் இருக்கல்ல அந்த லூஸ் வந்துடுறா. அது மட்டும் இல்லாமல் ஏதோ பிளான் பண்ணுறா. இவளுடைய ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிங்க்கு கிட்ட ஒளிய வச்சுட்டு இப்போ நம்ம கிளாக் கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறா, ஹக் பண்ண ட்ரை பண்ணுறா. நீ ஏன்னு சொல்கிறா, என்னாச்சு, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன் நேம் என்னம்மான்னு சொல்லி அவள் கேட்குறா. நான் எதுக்கு ஏன் நேம் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்கும்போது அவள் என்ன ஒரு புது பிட்டு போடுறா. என்னன்னா, உங்களை மாதிரி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா, அப்படி அச்சு அசலாம் அவ்வளோ மாதிரியே இருக்கீங்க, உங்களை பார்த்ததும் எனக்கு மனசே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, நான் யாருக்கிட்டையுமே பேசுறதில்ல, அவ்வளோ மாதிரியே இருக்கிற உங்களை பார்த்து தான் என்னால் பேசாமல் இருக்க முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களா, என்னை ஒரு ஹக் பண்ணுவீங்களா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல இவ யோசிச்சுட்டே நிற்கிறா.
நீ என்னடி யோசிக்கிறது நான் பண்ணுறேங்கிற மாதிரி இவ ஓடி வந்து ஹக் பண்ணிடுறா. பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணேன். நான் ரியலி அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அதனால தான் அப்படி பண்ணுறேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க, ப்ளீஸ் எனக்கு ஒரு ஹக் கொடுங்க, என்னை கொஞ்சம் இதுலேருந்து வெளில கொண்டு வாங்கங்கிற மாதிரி கண்ணா பின்னாலும் நடிச்சு வைக்கிறா. எதுக்குடா இந்த நடிப்பு, இப்போ எதுக்கு இதை வீடியோ எடுக்கிறா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிற இடத்த நம்ம ஸ்ரீயை வந்து டைரெக்டாக பார்த்துடுறா. இப்போ யார் பார்த்தாலும் இதை தப்பாக நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஜீ இப்போ இவ்வளோ பார்த்துருக்கா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜீயை வந்து கிளா தப்பாக நினைக்க போகிறாளா, இல்லை கிளாவை வந்து ஜீ தப்பாக நினைக்க போகிறாளா, என்ன ஆக போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.